பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் இல்லை? ஆண்டவர் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறார்ல. ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். விசேஷமாக இந்த ஜெபத்திலேயும் உலகத்தின் பல நாடுகளிலிருந்து தேவன் நம்மை ஜெபத்தில் ஒன்றாக இணைத்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். பல நாடுகளிலிருந்து குடும்பமாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்க. பல ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற பல ஊழியர்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து தவறாமல் ஜெபிக்கிறதை அறியும் போது ஆண்டவருடைய உள்ளம் மகிழுகிறது. ஆகவே நானும் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த நாமம், அந்த பெயரை சொல்லித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த இயேசுன்ற பெயரை சொல்லித்தான் நம்ம விடுதலை பெற்றோம், சுகம் பெற்றோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம், நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே நமக்காக பலியாகி நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து முடித்தார். அங்குதான் அவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே தான் சர்வ வல்லமையும் அடங்கி இருக்கிறது. அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கும் போது தான் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கும் போது வியாதிகள் மறைகிறது. அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. என்னால் அந்த நாமம் பரிசுத்தமுள்ள அந்த நாமம், வல்லமையுள்ள அந்த நாமம், அந்த நாமத்திற்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லாமல் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உம்முடைய நாமத்தின் வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் எனக்கு அபிஷேகத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் எனக்கு சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் என் ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் என்னை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் எனக்கு ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் எனக்கு பயத்திலிருந்து விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருக்கிறீர், எங்கள் வீட்டில் இருக்கிறீர், எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாளிலும் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தர ஆயத்தமாக இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். சரி, ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது இயேசுவின் பெயரை நம்ம நாவினால் உச்சரிக்கும் போதே ஒரு புது பலன் உண்டாகும். சரி, முதலாவது நமக்காக ஜெபிக்கணும்ல. நமக்காக ஜெபிச்சிட்டா நம்முடைய பாரம் மாறிட்டா நம்ம விடுதலையோடு மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். இல்லாட்டா நம்முடைய குறித்தே நிறைய பேருக்கு அழுத்தத்தை உண்டாக்கிவிடும். அதில் முக்கியமாக புதுசாக நிறைய பேர் இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன நன்மை, இதெல்லாம் உண்மைதானா என்கிற எண்ணத்தோடு சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அப்போ அற்புதம் இயேசு எனக்கு செய்வாரா? உண்மைதான். நீங்களும் இயேசு இடத்திலிருந்து அற்புதம் பெற முடியும். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே? வியாதி சுகமாகணும்ல, பயம் மாறணும்ல, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வரணும்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு மாற்றம் வரணும்ல. அந்த அற்புதத்தை செய்ய இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்க்க வைத்து, இந்த நிகழ்ச்சியில் இயேசு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஏன் கூட ஆண்டவர் பேசுகிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் தானே பயத்தோடு இருக்கிறீங்க. ஒரு அற்புதம் நடந்தால் நல்லது, இது மாதிரி கஷ்டப்படுறேன்னு எண்ணத்தோடு இருக்கிறீங்க. உங்ககிட்ட தான் இயேசு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது உங்களை துக்கப்படுத்துகிற எல்லாம் மாறி ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்படியா? எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சிலர் சாட்சி எழுதியிருக்கிறாங்க, சிலர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல அதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிடம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபிக்கலாம்.
நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. சரியா? கவனமாக இந்த சாட்சிகளை பாருங்கள். இதெல்லாம் அவங்களுடைய அனுபவம். இதெல்லாம் யாருங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலேருந்து இதே மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து இயேசுக்கிட்ட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க அவங்க அனுபவத்தை எங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, அவங்களுடைய அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது. சும்மா யாரும் சாட்சி சொல்கிறதுனா நாங்கள் வாசிப்பது இல்லை. அதை விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி சாட்சியை தான் உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். சரியா? வீடியோவில் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். கவனமாக கேட்குறீங்களா? இந்த சாட்சியோ சில சாட்சிகள் தான் பாருங்கள். முதலாவது, சென்னையிலிருந்து சகோதரி ரம்யா அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, என் அண்ணன் அதிக குடிப்பழக்கம் உள்ளவர். அவர் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 2 மாதங்கள் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவர் அவரை சோதித்து பார்த்து, இதற்கு மேல் எதுவும் பண்ண முடியாது, அவர் விரும்புவதையெல்லாம் அவருக்கு கொடுங்கள், அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்துவிட்டதாகவும் இன்னும் 3 அல்லது 4 நாள் மட்டுமே உயிருடன் இருப்பார் என்றும் கூறினார். அவங்க பாருங்கள், 2 மாதமாக வச்சாச்சு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே பிழைக்க வாய்ப்பு இல்லை, அவருடைய உறுப்புகள் எல்லாம் செத்து விட்டது, இன்னொரு 4-5 நாள் அல்லது 3-4 நாள் தான் உயிரோடு இருக்க முடியும் சொல்லிட்டாங்க. அவரின் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்து விட்டதால் அவரின் வயிறு உப்ப ஆரம்பித்து ஒரு மாசமான நிறை மாத கர்ப்பிணி போல் அவருடைய வயிறு வீங்கி அப்படி ஆகிவிட்டார். அவர் தண்ணீர் குடித்தால் கூட வாந்தி எடுத்து விடுவார். என் வீட்டில் உள்ள அனைவரும் அவர் இறந்த பின்பு அவரை அடக்கம் செய்ய வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தனர். என்ன சொல்லிட்டாங்க, சிறந்து போயிடுவார்னு அடக்கத்துக்கான காரியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்குள் ஒரு விசுவாசம் எழுந்தது. இறந்தவரையே உயிரோடு எழுப்பின கடவுள் இயேசு என்று நான் அவருக்காக விசுவாசத்தோடு ஜெபித்ததும் மட்டுமன்றி என் அண்ணனுக்கும் ஆண்டவர் இயேசு பற்றி கூறி அவரை ஒப்பு கொடுக்க வைத்தேன். பாருங்கள், இவங்களுக்கு ஒரு விசுவாசம். செத்து போயிடுவாங்க, மரிச்சிருவாங்க, அடக்கத்துக்கான எல்லா ஏற்பாடு நடக்குது. ஆனால் இயேசுவால் அவரை உயிர்ப்பிக்க முடியும், சோங்கெடுக்க முடியும். விசுவாசம். தன் சகோதரனுக்கு சாக கிடக்கிற சகோதரனுக்கு சொல்கிறாங்க, இயேசு உனக்கு உயிர் கொடுக்க முடியும், நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவரும் மரணப்படுக்கையில் ஜெபிக்கிறார். என்ன நடக்குது பாருங்கள். நானும் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபத்தில் கலந்து கொண்டு அவருக்காக கண்ணீருடன் ஜெபித்து வந்தேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். உயிருக்கு போராடிய என் அண்ணனை ஆண்டவர் அனைத்து கண்களுக்கு முன்பாக உயிரோடு சாட்சியாக மாற்றிவிட்டார். இப்பொழுது அவர் முன் இருந்ததை போல சகஜமான நிலைமைக்கு திரும்பிவிட்டார். இப்பொழுது குடிப்பதில்லை, இப்பொழுது வேலைக்கும் செல்கிறார். தேவனுக்கே மகிமை. பாருங்க, மரணப்படுக்கை, செத்து போயிடுவார் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒருவர் உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தபடியினால் நாம் எல்லாம் ஜெபிக்கும்போது அவங்க இணைந்து ஜெபித்திருக்கிறாங்க. ஆண்டவர் மரித்து போன உறுப்புகளை உயிர் பெறச் செய்து அவருக்கு அற்புதமாக சுகம் கொடுத்து குடிப்பழக்கத்தின் விடுதலையாக்கி அடக்க ஆராதனைக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணால் இப்போ ஒரு வேலைக்கு போகிறாரு. மரண கட்டுகளை மாற்றுகிற ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், இனி முடியாத மருந்துகள் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், இனி பிழைக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இயேசு ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கணும். அவங்க ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா? யாராவது ஒருவர் உங்கள் வீட்டில் உள்ள அவங்களுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் கணவருக்காக, மனைவிக்காக, குழந்தைக்காக, உங்களுடைய பெற்றோருக்காக, அவங்க மரணக்கட்டில் இருக்கிறாங்க, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்க விடுதலை அடையணும்னா நீங்கள் குடும்பத்தார் ஒருவர் உத்தரவாதம் பண்ணி நான் உங்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு ஜெபிக்கும்போது இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இதே மாதிரி அற்புதம் நடக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு வாலிப மகன் மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறத பாருங்கள். நான் மும்பையில் வசித்து வருகிறேன். 13 வருடமாக ஒரு இச்சையின் ஆவியினால் பிடிபட்டு இருந்தேன். யாரை பார்த்தாலும் ஒரு தவறான எண்ணம் என் சிந்தனையில் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட என்னால் வர முடியவில்லை. ஒரு இச்சையை தூண்டுகிற ஆவி, அது ஒரு பிசாசு, இச்சையின் ஆவி. அதை அவர் அடிமைப்படுத்தி விட்டார். அதனால் கண்களின் இச்சை, மாமிச இச்சை, சிந்தனையில் இச்சை, அது மாதிரி ஒரு பெரிய கஷ்டம். அதனால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என்னால் விட நினச்சாலும் அதிலேருந்து வெளிவர முடியல. அது இல்லாமல் 8 வருடமாய் குடிப்பழக்கமும் எனக்கு இருந்தது.
நான் தொடர்ந்து குடிக்க மாட்டேன், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் குடிப்பேன். ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சியை பார்த்தபோது பாவ எண்ணங்கள் மனிதனை எப்படி அடிமைப்படுத்தும் என்பதை சொல்லி அதிலிருந்து விடுபடுவதற்காக நீங்கள் ஜெபமும் செய்தீர்கள். நானும் உங்களுடன் இணைந்து ஜெபத்தை செய்தேன். அப்போ அன்றைக்கி இயேசுவனிடத்தில் கருத்தாக ஜெபித்த உடனே அன்றிலிருந்து என் சிந்தனையில் இருந்த பாவ எண்ணங்கள் அந்த ஆவி விலகிட்டு, அந்த சிந்தனையில் அசுத்தத்தை எண்ணத்தை கொண்டு வந்த அந்த ஆவி விலகின உடனே பாருங்கள், இப்போ அவருடைய ஒரு மாற்றம் எண்ணத்தில். சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட நான் இப்பொழுது குடிக்கவில்லை. இப்பொழுது அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபம் செய்கிறேன். என் 13 வருட பாவ எண்ணத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுத்து இப்பொழுது தேசத்திற்காக ஜெபம் செய்ய வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி போராட்டம் இருக்குதா? வெளியே சொல்ல முடியல, யார்கிட்டே சொல்ல முடியாது, இதை எப்படி நம்புவாங்க, இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு. ஆனால் இயேசு புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். அதை ஆண்டவர் யாரிடத்தில் சொல்லவும் மாட்டார். உங்களுக்கு விடுதலை தருவார். இது ஒரு இச்சையின் ஆவி, பாவத்தை தூண்டுகிற ஆவி, அப்படி அடிமைப்படுத்துகிற ஆவி. அப்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நீங்கள் விடுதலை பெற முடியும். அப்போ இன்றைக்கு ஏன்னா நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. நீங்கள் பாருங்கள், தீத்து 2:14 நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்க இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவால் தான் விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். எனக்கு எண்ணத்தில் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கும்போது அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்தது சகோதரி லட்சுமி திருவள்ளூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நான் கடந்த 10 வருடமாக வீசிங் நோயினால் வீசிங் ப்ராப்ளம் நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். காலையில் எழுந்து தும்ம ஆரம்பித்தால் தொடர்ந்து தும்மல் போட்டுக்கொண்டே இருப்பேன். எங்கும் வெளியே செல்வதற்கு சங்கடமாக இருக்கும். இரவு நேரத்தில் என்னால் தூங்கவே முடியாது. தூக்கம் இல்லாததினால் எப்பொழுதும் சோர்வாகவே இருப்பேன். கடந்த வாரம் நடைபெற்ற அற்புத பெருவிழாவில் வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபித்த போது வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து ஜெபிங்கள் என்று சொன்னீர்கள். நானும் என் இருதய பகுதியில் கை வைத்து ஜெபம் செய்தேன். அப்பொழுதே ஒரு சுகத்தை உணர்ந்தேன். அது ஆண்டவருடைய வல்லமை தொட்டது, சுகமானதை உணர்ந்திருக்கிறாங்க. மறுநாளிலிருந்து எனக்கு தும்மலோ சளியோ வரவில்லை. கடந்த 1 வாரமாக நன்றாக சுகமாக உற்சாகமாக இருக்கிறேன். என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு 10 வருட வியாதி படுக்கையிலிருந்து இயேசு சுகம் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி. பாருங்கள், 10 வருஷம் வீசிங் ப்ராப்ளம், அதிலிருந்து தினமும் பிரச்சனை, தும்மல் ஆரம்பிக்கும், வீசிங். ஆண்டவர் பாருங்கள், இந்த விடுதலை பெருவிழாவில் ஜெபித்த போது இயேசு தொட்டு குணமாக்கி விட்டார். இன்றைக்கி நீங்கள் சுகம் பெறுவீங்க. எந்த வியாதியானாலும் ஜெபிக்க ரெடியாக இருங்க, விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. சகோதரி ஞான பிரகாசி திருநெல்வேலி. எனக்கு திருமணமாகி 21 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து வந்தேன். 2 முறை குழந்தை இறந்தே பிறந்தது. இது ரொம்ப துக்கம் இல்லை? குழந்தையில் 21 வருஷமாக 2 முறை குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறாரு. எவ்வளவோ மருத்துவ முயற்சிகளை செய்து பார்த்து விட்டோம், எல்லாம் தோல்வியில் தான் முடிந்தது. ஒரு முறை இயேசு விடுவிக்கிறார் ஜெபக்கூடாரத்தில் விசேஷமாக நடைபெற்ற கற்பத்தின் கனி ஆசீர்வாத ஜெபத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஜெபம் செய்து வந்தேன். என் சிறுமையை பார்த்த இயேசு கடந்த வருடம் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். என் 21 வருட நிந்தையை நீக்கின இயேசுவுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். 21 வருட குழந்தை இல்லை. பாருங்கள், ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து இழந்து போன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து விட்டார். ஆண்டவருக்கு நன்றி. இன்னொரு சகோதரர் பாருங்கள், இஞ்ஞாசி என்பது கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர். நான் கடந்த 53 வருடமாக பீடி புகைக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். விட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட என்னால் விட முடியாத அளவிற்கு அடிமையாக இருந்தேன். உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். விளையாட்டாய் ஆரம்பிக்கிற பாவ பழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்ற காரியங்களை குறித்து விளக்கி அவற்றிலிருந்து வெளியே வருவதற்காக நீங்கள் ஜெபமும் செய்தீர்கள். நானும் அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்தேன். இப்பொழுது 6 மாதமாக நான் இந்த புகைப்பிடிப்பதே இல்லை.
இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். அந்த எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. இப்பொழுது எனக்கு வயது 70. 53 வருடமாக நான் இந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். இந்த வயதில் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். பாருங்கள், 53 வருஷம் ஒரு அடிமைத்தனம். புகைப்பிடிக்கிறது நல்ல பழக்கமாக? அது வியாதியை கொண்டு வரும், சரீரத்தை பாதிக்கும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நான் அங்கே தான் வாசம் பண்ணுவேன். ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். என்ன, சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். அதை கெடுத்தா புகையை விட்டு, பாக்கு போட்டு, புகையில போட்டு, போதை வஸ்துகளை பயன்படுத்தி கெடுக்கும்போது அது நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற சாபம். அதனால் பாருங்கள், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். 53 வருடம். நீங்கள் கூட நினைக்கலாம், 40 வருஷமாக குடிச்சிக்கிட்டே இருக்கேன், 25 வருஷமாக குடிக்கிறேன், இதெல்லாம் விட முடியாதுங்க நினைக்கிறீங்களா? இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் இன்றைக்கு. சரியா? இன்னும் 2 சாட்சி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா கவனிங்க. இந்த சாட்சி ரெண்டுமே ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்பதற்கான சாட்சி. பிசாசு போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை தர்றாரு. அப்புறம் பாவ பழக்கம், மதுபானத்தில் கஷ்டப்படுறீங்களா, விட முடியலன்னு இந்த சாட்சியை கவனிங்க. இது முடிஞ்ச உடனே 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை இயேசு தரப்போகிறார். சரியா? அதனால் இந்த 2 வீடியோ பார்த்த பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இயேசு உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இந்த வீடியோ பார்க்கும்போது அறிந்து கொள்ளுவீங்க. அப்போ உங்கள் ஜெபத்துக்கு தேவன் எவ்வளோ மரியாதை கொடுத்து அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. ஜெபிக்க ஆயத்தமாகுங்க. இந்த வீடியோ பார்க்கலாம். முதலாவது சகோதரி மகேஸ்வரி நாகர்கோயில், அதைத் தொடர்ந்து சகோதரி சசிரேகா திருநெல்வேலி. இந்த 2 சாட்சியை பார்த்த பிறகு நம்ம ஜெபிக்கலாம். பாருங்கள், இது ஒரு அனுபவம். அவங்க ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அனுபவம். கணவர் பாருங்கள், 25 வருஷம் குடி பழக்கம், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, மனைவி பாதிக்கப்பட்டு, நிந்தை, அவமானம், ஏன் வாழணுன்ற எண்ணம். ஆனால் ஜெபம், அந்த ஜெபத்தினால இப்போ இயேசு விடுதலை கொடுத்து இவெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவால் மாற்ற முடியும். இயேசு அற்புதங்களின் தேவன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ சகோதரனோ அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இது மாதிரி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் உத்தரவாதம் பண்ணி செபிங்க, ஆண்டவர் அவங்களை விடுதலை தருவார். யாரோ ஒருவர் மதுபானத்தில் இத்தனை வருஷம் அடிமைப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையே நாசமாக போச்சுதே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு அங்கேருந்து கால்நடையாக 4 மாடிக்கு வரணும், நீங்கள் இது மாதிரி விரதம் இருக்கணும், ஒன்றும் தேவையில்லை. விசுவாசிங்க. இப்போ இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசுவே விடுதலை தாங்கன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டா உடனே விடுதலை. அதான் மிராக்கிள் டெலிவரன்ஸ், அற்புத விடுதலை. இயேசுவால் இந்த அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், அந்த சகோதரிக்கு பார்த்தீங்களா, 7 வருடமாக பிரச்சனை, 2 வருஷமாக பிசாசு போராட்டம். பிசாசு ரூமுகளை நிற்கும். எப்படி கஷ்டம். இயேசு விடுதலை தந்துட்டார்ல, ஆண்டு விடுதலை தருவார். பாருங்கள், மரணக்கட்டிலிருந்து விடுதலை. 21 வருடமாக குழந்தை இல்லை, ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஜெபிக்கலாமா? அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் வீட்டிலையே முழங்கால் படியிட்டு, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கு செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் செய்யுங்க, எனக்கு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தாங்க, நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துவோம், உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த பிசாசு போராட்டத்தை விடுதலை கொடுங்க. தூங்க முடியல, பயம், தற்கொலை எண்ணெல்லாம் வருது, இயேசுவே விடுதலை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிட்டாலே அற்புதத்தை இயேசு செய்து விடுவார். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, உங்கள் பக்கத்தில் தான் இயேசு நிற்கிறார் என்ற விசுவாசத்தோடு, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. வியாதி, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கி வரட்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. யாராவது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுக வேண்டும்னா கண்ணில் கை வைங்க. இருதயத்தில் சுக வேண்டுமென்றால் இருதயத்தில் கை வைங்க. நுரையீரலில் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, அந்த இடத்துல வலது கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து என்னையும் தொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை சுகம் வேணும், இயேசுவே எனக்கு சுகம் வேணும்னு கேளுங்க. எந்த பிரச்சனை, கர்ப்பத்தின் கனி
கடன் பிரச்சனை விடுதலை வேணும், வேலை வாய்ப்பு உண்டாகணும், உங்களுக்கு என்ன தேவையோ அதில் இயேசு அற்புதம் செய்வார். தடையாக இருக்கிற பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க அப்படி கேட்குறீங்களா? ஜோமனுங்க வாய் திறந்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என் கணவரை தொடும், இயேசுவே என் மனைவியை தொடுங்க, இயேசுவே எங்கள் அப்பா அம்மாவை தொடுங்க, ஆசீர்வதிங்க, சுகம் கொடுங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபித்தா இயேசு உடனே அற்புதம் செஞ்சிருவார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய வல்லமை அழியட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி விலகி போகட்டும், இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். இனி இந்த பொல்லாத ஆவி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பயப்படுத்துகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி அறைக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் விலகி போ, இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டை விட்டு விலகி போ பிசாசே, இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். அப்படி சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்க விடுதலை உண்டாகிறது, ஆவிகள் வெளியேறுகிறது, நோய்கள் மறைகிறது, தடைகள் விலகுகிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் விடுதலை உண்டாகட்டும். இது ஆண்டவருடைய வல்லமை பலமாக உங்க மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. தேங்க்யூ லார்ட். பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார், புதிய உறுப்புகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார். சகோதரனே, ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து சிறுநீரகத்தை புதிதாய் மாற்றுகிறார். இன்றைக்கு எங்களுடைய கிட்னி ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை துதிங்க. குடிச்சு குடல் வெந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது. நிறைய பாதிப்புகள். சகோதரனே, இயேசுடைய பாவத்தை மன்னித்து உங்களை குணமாக்குகிறவர். பாதிக்கப்பட்ட அந்த உள் உறுப்புகள் சுகம் அடைகிறது. உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. குட்டி பிள்ளைகள் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார், சுகம் தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லிங்களா? இயேசுவே ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. முடிஞ்ச வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே உங்களுக்கு நன்றி, என் ஜெபத்தை கேட்டீங்க, விடுதலை கொடுத்தீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, இப்போ என்னை தொட்டுட்டீங்க, ஸ்தோத்திரம். உங்களுடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம்ப்பா. இன்றையிலிருந்து நல்ல மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கும் நிறைய பேரை தொட்டு சுகம் தந்திருக்கிறாரு. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இனிமேல் என்ன செய்யணும்? இயேசுவே எனக்கு செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். சரியா? நீங்கள் துதித்த உடனே மாற்றத்தை காண்பீங்க. நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். சரியா?